அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கு ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். ஓவர் டு யூ சுரேஷ். வணக்கம். கடந்த மக்களவைத் தேர்தலில் 2024ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்திருந்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே செய்தித்தாளில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசும் பேச்சுக்கள் அவதூறாகாது என்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதமானது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட, அதாவது தயாநிதி மாறன் தாக்கல் செய்திருந்த அவதூறு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான உத்தரவை பின்னர் பிறப்பிப்பதாகவும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.